தற்பொழுது திருச்சி தொகுதி வேட்பாளர் துரை வைகோ நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க முடியாதுன்னு பதிலளிச்சிருக்காங்க. இது குறித்து மதிமுக தரப்புல இருந்து அடுத்த கட்ட நகர்வு என்னவாக சார் இருக்கு? அவங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்க அதை ஒதுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் நாங்க வந்து என்னன்னா எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ரிசர்வேஷன் அண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர்ங்கிற ஒரு இதுபடி அந்த சட்டத்தின்படி தான் நாங்க வந்து இது நியாயமா நீங்க ஒதுக்க முடியுங்கிறத வச்சுதான் நாங்க அப்ளை பண்ணியிருந்தோம். அவங்க இல்ல அது கடந்த காலங்களில் சில சர்ச்சைகளா இருக்கு, அது தவறான முன்னுதாரணம் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க மறுத்திருக்கிறாங்க. அதை வந்து இன்னைக்கு நீதிமன்றத்தில் இன்னைக்கு 2 மணி வாக்குனா இன்னைக்கு இந்த வழக்கு வரும். அப்ப அந்த நேரத்துல வந்து நாங்க இதுக்குண்டான பதில வந்து எங்களை வழக்கறிஞர் கொடுப்பாங்க. கண்டிப்பா வந்து அவங்க வந்து இதை தட்டி கழிக்க முடியாது. ஏன்னா வந்து இருக்கிற சட்டங்கள் படி நியாயமான முறையில் தான் நாங்க இந்த அப்ளிகேஷன் இதை விண்ணப்பிச்சிருந்தோம். கண்டிப்பா வந்து ஒரு நியாயமான ஒரு தீர்ப்புகள் கிடைக்கணும் நம்பிக்கையோடு இருக்கோம். மத்தியானம் 2 மணி. ஹலோ சார், இப்போ நீங்க வந்து மேல்முறையீடு செய்ய போறீங்க இல்லையா? இது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமான சூழலா? மேல்முறை அவங்க வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய ரிப்ளை இது வந்து அவங்க கோர்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும். கோர்ட் அவங்க இனி அவங்க சொல்லல, நீதிமன்றம் இனி இதுக்கு உண்டான தீர்ப்பு கொடுக்கல. அவங்க நீதிமன்றம் அது முடியாது, அவங்க சொல்றது கரெக்ட்னு சொன்னதா மேல்முறையீடு வரும். இவங்க நீதிமன்றம் இவங்களுடைய எலெக்ஷன் கமிஷனுடைய ரிப்ளையை வந்து அவங்க நீதிமன்றம் ஏத்துக்குமான்னு நம்ம முதல்ல பாக்கணும். நம்ம அவங்க நீதிமன்றமே இதை கண்டிச்சு இல்ல இது தெரிய வராதுன்னு சொன்னா அதுலயே முடிஞ்சு போச்சு. இப்போ அதனால வந்து நாங்க மத்தியானம் 2 மணி வாங்கினா நாங்க எதிர்பார்க்கிறோம். நாங்க நீதிமன்றத்துக்கு எதிர்பார்க்கிறோம். வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமான சூழலா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது நாங்க ஏற்கனவே சொன்னது மாதிரி இது வந்து எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ரிசர்வேஷன் அண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் படி ஒரு இயக்கத்திற்கு இந்த மாதிரி ஒரு ஏற்கனவே நாங்க எங்ககிட்ட இருந்த எங்களோட பம்பரம் எங்களோட சின்னம் தான். ஆனா அந்த குறை வாக்குகள் இருக்கணும் இந்த சில படி நாங்க அதனால நாங்க அது இல்லாதனால அந்த சின்னத்தை நாங்க இழந்தோம். பட் அதே வேளையில வந்து அதுக்குண்டான மாற்று ஏற்பாடுகள் குறிப்பிட்ட இந்த நாங்க சொல்ற மாதிரி இந்த இதுபடி நாங்க அதை அலாட் பண்ணலாம் அப்படிங்கிற தெரிஞ்சுட்டு தான் இதை நாங்க அப்ளை பண்ணிருக்கோம். நாங்க ஃபர்ஸ்ட் அந்த சிம்பிள் அவங்க ஃப்ரீ பண்ணணும். இது வந்து என்னன்னா இந்த பம்பரம் சின்னத்தை என்ன பண்ணிருக்காங்கன்னா அது ஓப்பன் சிம்பிள் கிடையாது, ஜெனரல் சிம்பிள் கிடையாது. இது மதிமுக சின்னதுனால அவங்க சின்னத்தை இழந்துட்டதுனால இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா அதை வந்து ஒரு ரிசர்வ்டு இதுல வச்சிருக்காங்க. அதை ஃபர்ஸ்ட் ஃப்ரீ பண்ண திருச்சிக்கு மாத்திரம் இங்க தனியா அதை ஃப்ரீ பண்ணி விடுங்க, நாங்க அதுல போட்டி போடுவோம்னு சொல்லிட்டு அப்படி நாங்க விண்ணப்பிச்சிருந்தோம். இப்போ அதுக்கு வந்து என்ன அவங்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பா நாங்க நம்பிக்கையோட இருக்கோம். ஆனா ஒன்னே ஒண்ணு விஷயம் என்னன்னா நீங்க எதிரணியில பாஜக அணியில இருக்கிற தமாகவுக்கும் சரி அவரு டிடிவினுடைய இயக்கத்துக்கும் சரி அவங்க சின்னங்களை கொடுத்திருக்கிறாங்க. அதே நேரத்துல எங்களுக்கு சரி விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்துக்கு உண்டான பான சின்னத்தை இதுவரைக்கும் ஒதுக்காம இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு நாம் தமிழர் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் தொடர்ந்து வந்து அவங்க கருப்பு விவசாய சின்னத்தில் நின்று இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து மறுத்து அவங்களுக்கு வந்து ஒரு மைக் சின்னத்தை ஒதுக்கி இருக்கிறாங்க. இது என்னன்னா தொடர்ந்து வந்து எலெக்ஷன் தேர்தல் ஆணையம் வந்து இதுல வந்து தவறான ஒருதலை பட்சமா செயல்படுறாங்கிறது இதுக்கே ஒரு சாட்சி. ஓகே ரைட் சார். சார் இனிப்புல தான் இருக்கீங்க. தேர்தல் ஆணையம் வந்து வேற சின்னம் ஒதுக்கினால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு எந்த அளவுக்கு தயாராக இருக்கிறீங்க? அது வந்து வெற்றி வாய்ப்புக்கு எப்படி இருக்கும் நீங்க பார்க்கறீங்க சார்? வெற்றி வாய்ப்பு இது வந்து கண்டிப்பா இது எந்த விதத்துல சின்னங்கள் பாதிக்காதுங்க. ஏன்னா வந்து நம்ம இருக்கிறது வந்து இன்னைக்கு கிராமங்கள்ல கூட உள்ளாட்சி தேர்தல்ல 4 சின்னங்கள் இருக்கிற உங்களுக்கு நகராட்சி உங்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் கவுன்சிலர் இருக்கு. அது மாதிரி ஒரே நேரத்துல 3-4 சின்ன வெவ்வேறு சின்னங்களை வந்து அந்த கிராம படிக்காத ஜனங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அதுக்குண்டான அவங்களோட வேட்பாளருக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனால இந்த சின்னம் மக்களுடைய ஆதரவு இன்னாருக்கும் ஓட்டு போட முடிவு பண்ணீங்க. இன்னாருடைய சின்னம் என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வாக்களிக்கிற இந்த காலத்துல இது சின்னம் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது. என்ன பிரச்சாரம் பண்ணும் போது எங்களுக்கு எளிதா இருக்கும். ஏன்னா பம்பரம் வந்து கடந்த காலத்தில் நின்று இருக்கோம், ஜெயிச்சிருக்கிறோம். நாங்க அது ஒரு நல்ல ஒரு பரிச்சயமான சின்னம். அதனால வந்து பரப்புரைக்கும் எளிதா இருக்கும். சார், இப்போ தேர்தல் ஆணையம் வந்து பம்பரம் சின்னம் ஒதுக்காதது தேர்தல்ல வந்து என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்னு எடுத்துக்கலாம் சார்? அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்லமா, உங்களுக்கு வந்து சின்னம் வந்து ஒரு பொருட்டு கிடையாது. ஜனங்களுக்கு பொறுத்திருக்கு ஒரு வேட்பாளர் பிடிச்சிருச்சா, ஒரு வேட்பாளர் நம்பிக்கைக்குரியவர் இருக்கிறாரா, அவர் சின்னம் என்ன தேடி தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வாக்களிக்கிற காலத்துல இருக்கிறோம் நம்ம. அதனால இது கிராமங்கள் முதற்க நம்ம அதை பாக்குறோம். நம்ம உள்ளாட்சி தேர்தல்ல அந்த நிறைய சுயேட்சைகளா இருக்கட்டும், நகராட்சி அந்த ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கட்டும், இல்லாட்டி கவுன்சிலர் இருக்கட்டும், அவங்க வந்து என்னென்ன சின்னம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த குறுகிய நாட்கள் 10 நாள்ல தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஓட்டு போடுற இந்த காலத்துல. அதனால இது வந்து பிரச்சனையே கிடையாது. அதனால சின்னம் கிடைக்காதனால ஒரு வெற்றி தோல்வியோ இல்லாட்டி அதனால ஒரு பின்னடைவு இருக்குங்கிறது அதுக்கு வாய்ப்பே கிடையாது.
சார், உங்களுடைய முயற்சி வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இணைப்பில் வந்து தங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க முடியாது என தேர்தல் ஆணையம் பதிலளித்து உள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இது குறித்த விரிவான விவரங்கள். வணக்கம். மதிமுகவிற்கு பம்பரம் சின்னத்தை ஒதுக்கீடு செய்ய முடியாது என தேர்தல் ஆணையம் தரப்பில் தற்போது பதில் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்களவை தேர்தலில் மதிமுகவிற்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க கோரி கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கப் பூர்வாலா மற்றும் நீதிபதி வரத சக்கரவர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வில் கடந்த செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு வந்தது. அப்போது வைகோ தரப்பில் தங்கள் கோரிக்கையை ஏற்று கட்சி நிர்வாகிகளின் பெயர்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்த தேர்தல் ஆணையம் பம்பரம் சின்னம் ஒதுக்கீடு செய்யவில்லை என்றும் வேட்புமனு தாக்கலுக்கு நாளை கடைசி நாள் என்பதால் தங்கள் கோரிக்கையை பரிசீலிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணையம் தரப்பு வழக்கறிஞர், சட்டப்படி அங்கீகரிக்கப்படாத பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி 2 தொகுதிகளுக்கு மேல் போட்டியிடும் பட்சத்தில் ஒரே சின்னம் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் மதிமுகவின் கோரிக்கை மீது இன்றைய தினம் முடிவெடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த தற்போது தேர்தல் ஆணையம் தரப்பில் தற்போது விளக்கம் என்பது அளிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் மதிமுகவிற்கு பம்பரம் சின்னம் ஒதுக்கீடு செய்ய முடியாது என தேர்தல் ஆணையம் தரப்பில் விளக்கம் என்பது தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொறுத்தவரையில் சென்னை உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரையில் இது தொடர்பாக இன்று காலை 9 மணிக்குள் முடிவெடுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த விசாரணையை பிற்பகலுக்கு தள்ளி வைத்திருந்தனர். இந்த நிலையில்தான் தற்போது தேர்தல் ஆணையம் தரப்பில் மதிமுகவிற்கு பம்பரம் சின்னம் ஒதுக்கீடு செய்ய முடியாது என பதில் அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.